மாணவர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பறவையும் ஒரு எறும்பும் ஒரு மலையோட உச்சியை யார் முதல்ல போய் தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வச்சுக்கிட்டாங்க. அப்போ பறவை போய் சட்டுன்னு போயிட்டு மலை உச்சியை அடைஞ்சிருச்சு. எறும்பு பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த மலையோட கால் பகுதியில் கூட வந்து சேரலை. அப்போ பறவை எறும்பை பார்த்து கேட்டுச்சான், இனிமேல் என்கிட்ட நீ போட்டிக்கெலாம் வர முடியாது, நான் என்னோட இலக்கை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் யதார்த்தமாக அந்த பறவை வந்து அந்த பக்கம் பறந்து வந்துக்கிட்டு இருக்க போது எறும்பு அந்த மலை உச்சியை அடைஞ்சிருந்துச்சு. இப்போ அந்த எறும்பு பறவை கிட்ட சொல்லிச்சான், வெற்றின்றது உனக்கு மட்டும் உரித்தானது இல்லை, அது எல்லாருக்கும் உரியது அப்படின்னு சொல்லிச்சு. இதுலேருந்து என்ன மாணவர்களே தெரியுது அப்படின்னா, எல்லாருக்குமே குறிக்கோள்னு இருக்கும் கண்டிப்பாக. அதில் ஒரு சில பேர் சீக்கிரமாக அவங்களோட எதிர்பார்த்த குறிக்கோளை அடைஞ்சிருவாங்க, ஒரு சில பேர் நிதானமாக தான் அடைவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்பீடுன்னு இருக்கும். குறிக்கோள்ன்றது ஒன்று தான், அந்த வெற்றின்றது ஒன்று தான். நம்மளோட வேகத்தில் நம்ம முயற்சி செஞ்சோன்னா எதிர்பார்த்த குறிக்கோளை நம்ம அடைய முடியும்.